எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டே 3 பார்த்தீங்கன்னா, ஐகான் ஆஃப் பாரிஸ் ஐஃபில் டவர் போனது தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நீங்க பார்க்க போறீங்க. வேணுங்கிறவங்க ஃபுல் வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கங்க. முந்தின நாள் டிஸ்னிலேண்ட்லேருந்து கிளம்பும்போதே 12:00 மேல ஆயிடுச்சுங்க. லைட்னிங் ஷோ எல்லாம் பார்த்துட்டு, அங்கேருந்து கிளம்பி 1 1/2 ஹவர்ஸ் ட்ராவல்ல வந்து நாங்க பாரிஸ் கிட்டேயே ஐபிஸ்ல ஹோட்டல் போட்டிருந்தோம். அங்க வந்து ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, 2:00 மேல ஆயிடுச்சு. வந்து தூங்குனவங்க தான் அவ்ளோ டயர்ட் டிஸ்னிலேண்ட்ல சுத்தி. அடுத்த நாள் மார்னிங் நாங்க எந்திரிச்சு கிளம்புறதுக்கு வந்து 12:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. கிளம்பி ஃபர்ஸ்ட் நாங்க எங்க போனோம்னா, ஐகான் ஆஃப் பாரிஸ் ஐஃபில் டவர் பார்க்க தான் போயிருந்தோம். நாங்க தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருந்தது. அங்கேயே போயி, அந்த நாளுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஜூஸு, இந்த ஆரஞ்சு ஃப்ரெஷ் ஜூஸ் பார்க்கறக்கு நல்லா இருந்தது. அது ஒரு 1 லிட்டர் எல்லாம் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்க கிளம்புனோம். நாங்க இருந்த இடத்துலேருந்து ஐஃபில் டவர் போறக்கு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ட்ரெயின்ல. போய் ஒரு 1:00 போலயே ரீச் ஆயிட்டோம். ஐஃபில் டவர் பார்க்கறக்கு அவ்ளோ கூட்டம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. எனக்கும் ஆதிக்குட்டிக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க. ஹஸ்பண்ட் அவரு 2 to 3 டைம்ஸ் வந்து ஐஃபில் டவர் வந்துட்டு போயிட்டாரு. உள்ள ஃபர்ஸ்ட் போனோனே செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு உள்ள போயாச்சு. அவ்ளோ பேர் ஐஃபில் டவர நின்னு அவ்ளோ நல்லா ரசிச்சுட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு ஐஃபில் டவர் கிட்ட இன்னைக்கு நாங்க என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஐஃபில் டவர்ல டாப் ஃப்ளோர் போலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம். நாங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா, டிக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு டாப் ஃப்ளோர் போறதுக்காக. செகண்ட் ஃப்ளோர் போறதுக்கு வேணா டிக்கெட் இருந்ததுங்க. பட் அவர் இருந்துட்டு வந்ததே வந்துட்டோம். நம்ம டாப் ஃப்ளோர் போய் பார்த்துட்டே போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு டிக்கெட் ஓப்பன் பண்ற வரைக்கும் அங்கேயே ஐஃபில் டவருக்கு முன்னாடி போய் கொஞ்சம் ஃபோட்டோஸு, அப்புறம் ஆதிக்குட்டி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓடி வந்து லைன்ல நின்னு போய் ஃபர்ஸ்ட் வந்து டாப் ஃப்ளோருக்கு வந்து டிக்கெட் வாங்குனோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து 36 யூரோஸ் வந்ததுங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லாங் கியூ நின்னுட்டு இருந்தது. எப்படியோ ஒரு வழியா வந்து டாப் ஃப்ளோர் போறக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். டாப் ஃப்ளோர் போறக்கு டிக்கெட் வாங்குனீங்கன்னா, நீங்க செகண்ட் ஃப்ளோர்ல இறங்கியும் நீங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம டாப் ஃப்ளோர் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்க எலிவேட்டர்ல வந்து செகண்ட் ஃப்ளோர் தான் போயிருந்தோங்க. போய் அங்க செகண்ட் ஃப்ளோர்ல இறங்கி, இந்த எலிவேட்டர்ல போகும்போது அப்படியே கொஞ்சம் மேல, 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 மேல போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் போய் ரீச் ஆனோன்ன, அங்க நின்னு அந்த வியூ பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டியோட வியூ வந்து அவ்ளோ அழகா இருந்தது. அப்படியே கம்ப்ளீட்டா ஃபுல்லா அந்த ஐஃபில் டவர சுத்தி இருக்கிறது எல்லாமே அவ்ளோ அழகா தெரிஞ்சது. மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட்டு எல்லாமே இங்க நின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அந்த செகண்ட் ஃப்ளோர்ல போகும்போதே அவ்ளோ காத்து. ரொம்ப நல்லா இருந்தது. பீஸ்ஃபுல்லா இருந்தது. செகண்ட் ஃப்ளோர் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் டாப் ஃப்ளோர் போனோங்க. அங்கருந்தும் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து டாப் ஃப்ளோர் போறக்கும் எலிவேட்டர்ல தான் போகணும். இங்க வந்து ஸ்ட்ராலர் வந்து ரொம்ப கஷ்டங்க. டிஸ்னிலேண்டுக்கு ஸ்ட்ராலர் கண்டிப்பா தேவைப்படும். பட் பாரிஸ்ல ஸ்ட்ராலர் எடுத்துட்டு போனது ஒவ்வொரு டைமும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு போற மாரி இருந்ததுங்க. யாராவது போனீங்கன்னா, ஆப்ஷனல் ரொம்ப தேவைப்பட்டா மட்டும் ஸ்ட்ராலர் எடுத்துட்டு போங்க. இல்லாட்டி நீங்க அங்க ஸ்ட்ராலர் எடுத்துட்டு போகாதீங்க. ரொம்ப கஷ்டம். ஃபைனலா ஐஃபில் டவரோட டாப் ஃப்ளோர் போயிட்டோங்க. அங்கருந்து பார்க்கறக்கு ஏதோ ரொம்ப பெரிய ஹைட்லருந்து பார்க்குற மாரி இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. காத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல அங்க நிக்க முடியல. அவ்ளோ காத்து. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டு ஏதாவது நீங்க சாப்பிடறக்கு வேணும்னா, செகண்ட் ஃப்ளோர்ல வாங்கிக்கலாம். மறுபடியும் அங்கருந்து எலிவேட்டர்ல வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இறங்கி, இந்த குழந்தைங்க கண்ல எப்படிதான் இதெல்லாம் படும்னு தெரியலங்க. ஐஃபில் டவர் மாரியே இருந்த சாக்லேட் எப்படியோ பார்த்துட்டா. வேணும்னு சொல்லி வாங்கிட்டு நான் ஸ்லஷ் வாங்கினேன். கடைசியில பார்த்தீங்கன்னா, எல்லா அம்மாக்களுக்கும் இப்படிதான் நிலைமைன்னு நெனைக்கிறேன். நான் வாங்கினது அவ சாப்பிட்டா, அவ வாங்கின சாக்லேட் நான் சாப்பிட்டு வந்தேன். எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கீழ வந்தோனே, நைட் வந்து க்ரூஸ் ட்ரிப் போலாம். ஒரு 8 to 9 போனா நல்லாருக்கும்னு சொல்ட்டு ஒரு 1 ஹவர் ட்ராவலுங்க. க்ரூஸுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு, இப்பவே பார்த்தீங்கன்னா 6:00 ஆயிடுச்சு. சரி போய் டின்னர் சாப்பிட்டு அப்புறம் க்ரூஸ் வந்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட போனோம். போய் டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்ட்டா இருந்தது. ஓடி வந்து தான் க்ரூஸே ஏறுனோம். 8:00 ஏறுனது. ஒரு 1 ஹவர் நல்லா இருந்ததுங்க க்ரூஸ் ட்ரிப்பு. யாராவது போனீங்கன்னா, கண்டிப்பா க்ரூஸ் ட்ரிப் போங்க. மோஸ்ட்லி எல்லாருமே போவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். சூப்பர்பா இருந்தது. அதுவும் ஈவினிங் சன்செட்டா போகும்போது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது பார்க்கறக்கு. இந்த க்ரூஸ்ல போகும்போதே மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே நம்ம வெளிய இருந்து பார்த்துக்கலாங்க. மோஸ்ட்லி நம்மனால எல்லா ஸ்பாட்டும் கவர் பண்ண முடியாது 2, 3 நாள்ல. அதனால தேவையில்லாததெல்லாம் வந்து இந்த க்ரூஸ்ல போகும்போது வெளிய இருந்து பார்த்துக்கிறதோட சரி. 1 ஹவர் டிராவலுக்கு பெர் பெர்சனுக்கு 19 யூரோஸ் வந்ததுங்க. இந்த க்ரூஸ் ட்ரிப் முடிச்சுட்டு கரெக்ட்டா 9:00 வரும்போது,
ஐஃபில் டவர்ல வந்து லைட் போடுவாங்க. அத பார்த்துட்டு போலான்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போயிருந்தோம். அந்த எதிர்பார்ப்ப உடைக்கிற மாரி ஒரு விஷயம் நடந்ததுங்க. இப்ப பார்க்கறது பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபேமஸ் லூவர் மியூசியம். நெக்ஸ்ட் டே இங்க தான் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த கடைசில பார்த்தீங்கன்னா, இந்த சன்செட் வந்து அவ்ளோ அழகா இருந்தது. அந்த க்ரூஸ்லருந்து பார்க்கும்போது. இந்த சன்செட் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இந்த க்ரூஸ்ல வரும்போது நடந்ததுங்க. அழகா இருந்தது. அத பார்த்துட்டு அப்படியே ஐஃபில் டவர்ல வந்து 9:00க்கு வந்து இந்த ஸ்பார்க்லிங் லைட் மார போட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்துட்டு அப்படியே ஐஃபில் டவர் கிட்ட வந்துட்டோம். ஐஃபில் டவர் கிட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ரோட்லலாம் போட்டுட்டு விப்பாங்க பார்த்தீங்களா? அது மார போட்டிருந்தாங்க. நான் வந்து அன்எக்ஸ்பெக்டட்ன்னு சொன்னது இந்த லைட்னிங் தாங்க. இந்த ஐஃபில் டவர்ல அன்னைக்குன்னு பார்த்து ஃபுட்பால் மேட்ச்ல ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஊர் டீம் ஜெயிச்சிடுக்குன்னு சொல்லிட்டு அத செலிப்ரேட் பண்றதுக்காக ஐஃபில் டவர்லயே லைட்னிங் மாத்திட்டாங்கங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே நெறைய ஃபோட்டோகிராஃபர் சுத்திட்டு இருந்தாங்க. ஒரு ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா, €5 சார்ஜ் பண்ணாங்க. அவங்களவே கூப்ட்டு ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லைட்னிங் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.